قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى في القرآن الكريم: إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் பற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும், அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும், குறிப்பாக சிறப்பு வாய்ந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு மார்க்க சிந்தனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, தொடர்ந்து ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக ஷைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த கொடியவன் எந்தெந்த வழிகளில் நம்மை வழிகெடுப்பதற்காக வேண்டி வருவான் என்பதனையும், நாம் எப்படி அவனிடத்திலிருந்து தற்காத்து கொள்ள வேண்டும் என்கிற பல வழிமுறைகளையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இறுதியாக இந்த ஷைத்தான் என்று சொல்லக்கூடியவன் உள்ளங்களில் ஏராளமான கெட்ட எண்ணங்களை போடுவான். மார்க்கத்தை விற்றும் நம்மை திசை திருப்புவதற்காக பல தீமையான காரியங்களில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஷைத்தான் ஏராளமான கெட்ட எண்ணங்களை போடுவான். அப்படி கெட்ட எண்ணங்கள் சம்பந்தமான அந்த செய்திகளையும், அப்படி வருகிற சமயத்தில் நாம் எப்படி அதிலிருந்து விடுபட வேண்டும், விலகிக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த வழிமுறைகளையும் அறிந்து கொண்டோம். அதனை தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் எச்சரிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை ஷைத்தானுடைய நடவடிக்கையாக, இன்னும் சொல்லப்போவதாக இருந்தால் ஷைத்தானுடைய சகோதரனாக மாறக்கூடிய அளவிற்கு ஒரு காரியமாக இறைவன் ஒரு காரியத்தை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் 17வது அத்தியாயம் 27வது வசனத்தில் குறிப்பிடுகிற பொழுது, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வானி ஷயாத்தீன், யாரெல்லாம் வீண்விரயம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சொல்லிவிட்டு இறைவன் சொல்கிறான், அந்த மாதிரி நீங்கள் ஷைத்தானுடைய சகோதரனாக மாறிட்டீங்கன்னா ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? வகான ஷைத்தான்
லி ரப்பிஹி கஃபூரா, அவன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக, ஷைத்தான் நன்றி கெட்ட ஒரு பாவியாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய இந்த குணம் இயற்கையாகவே இன்றைக்கு பெரும்பாலும் மனிதனிடத்தில் ஊடுருவி விட்டது. நம்மிடத்தில் சில பொருட்கள், சில விஷயங்கள் அதிகமாக வந்துவிட்டதென்றால் அந்த பொருட்களை, அந்த விஷயங்களை எப்படி செலவு செய்ய வேண்டும், எந்த மாதிரி அதை பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த வழிமுறைகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் அதிலே அளவுக்கு மீறி செல்லக்கூடியவளாக, நம்மள்ட்ட தான் இருக்குல்ல என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் அதை ஏனோ தானோ என்று பயன்படுத்தக்கூடியவளாக மாறிவிடுகிறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த நிலை ஒரு முஸ்லீம் இடத்துல, மூமின் இடத்துல இருக்கலாமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. அது எப்படிப்பட்டவனுடைய பண்பு? ஷைத்தானுடைய ஒரு பண்பாக, ஷைத்தானுக்குரிய ஒரு செயலாக அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம இடத்துல வந்துவிடக்கூடாது என்பதை நாம் முதல் கட்டமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், நாம் எல்லாம் இறைவனுடைய நேசத்தை பெற வேண்டும், இறைவனுடைய பாசத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறோம். இறைவனுடைய பாசத்தை பெற்று எப்படியாவது சுவனத்தை அடைந்து விட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒவ்வொரு மக்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நம்முடைய குறிக்கோளை தடை செய்யக்கூடிய விதமாகத்தான் இந்த வீண் விரயம் என்று சொல்லக்கூடிய காரியம் இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், குலு நல்லா சாப்பிடுங்க, வஷ்ரபு நல்லா பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள். ஏனென்றால் இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபின், இறைவன் இருக்கிறானே அவன் இப்படி வீண் விரயம் செய்யக்கூடிய அந்த நபர்களை விரும்ப மாட்டான். அல்லாஹுடைய விருப்பத்தை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம், இறைவனுடைய அந்த பாசத்தை பெற வேண்டும் என்று விரும்பக்கூடிய நாம், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை வீண் விரயம் என்கிற அந்த நிலையில் கொண்டு போயிடாமல் நல்ல முறையில் அதை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்படி இருப்போமேயானால் இறைவனுடைய நேசத்தை பெறுகிறோம். இல்லை என்றால் இறைவனுடைய நேசத்தை நாம் பெற முடியாது. இறைவனுடைய கோப பார்வை தான் நம் மீது இறங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு இறைவனுடைய கோப பார்வை இறங்கும் என்பதை அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இந்த மாதிரி வீண் விரயம் செய்கிறார்களே, இவங்களை பார்த்துட்டு அல்லாஹ் சும்மாலாம் விட மாட்டான். அல்லாஹ் எப்படி பிடிப்பான் தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வஅஹ்லக்னல் முஸ்ரிஃபீன், இந்த வீண் விரயம் செய்யக்கூடிய இந்த பாவிகளை அழித்து ஒழித்து விடுவோம். சும்மாலாம் விட மாட்டோம். அல்லாஹுடைய கோபம்னா சும்மா அல்லாஹ் கோபப்படுறான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அழிச்சு ஒழிச்சிருவான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான். நம்ம வீண் விரயம் செஞ்சோம் இல்லை, சாப்பிடுவதற்கு அல்லாஹ் நமக்கு ஏராளமான பொருட்களை கொடுத்திருக்கிறான். நல்ல உண்ணுகிறோம், நல்ல பருகுகிறோம், நல்ல விதத்தில் நாம் எல்லா விதமான பொருட்களையும் நம்ம அனுபவிக்கின்றோம். அப்படிப்பட்ட நாம் அந்த பொருட்களில், அந்த உணவுகளில், அந்த பானங்களில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்றால், அதிலே வீண் விரயம் செய்யக்கூடிய மக்களாக நாம் மாறிவிடுவோம் என்றால் அல்லாஹ் நம்மை அழித்து விடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்த இந்த அருட்கொடை நாம என்றைக்கும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டுமே தவிர இதில் வீண் விரயம் செய்யக்கூடிய மக்களாக மாறிவிடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு நிறைய அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், நல்ல பல விஷயங்களை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் எத்தனையோ மக்களை பாருங்கள், அவரிடத்தில் உண்ண பொருட்கள் இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், பருகுவதற்கு நல்ல முறையில் ஒரு பானம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. இந்த வெயில் காலம்லாம் வந்துட்டா நம்மளாம் தண்ணீரை ஏனோதானு பயன்படுத்துகிறோம். சில ஊர்களில் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு கூட பெங்களூரு போன்ற பகுதிகளில் கடுமையான தட்டுப்பாடு, நீர் இல்லை. அங்கே கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறான், பல்வேறு விதமான ரூல்ஸை போடுறான். இப்படி தான் நீரை பயன்படுத்தணும், இவ்வளோ நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வரும், அதை நீங்கள் குடிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு பல்வேறு விதமான விதிமுறைகளை போடுறான். மீறினால் உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்ற அளவுக்கு இன்றைக்கு பார்க்கிறோம். நம்முடைய பகுதிகளில் கூட இந்த மாதிரி பஞ்சம் வராமல் இருந்திருக்குதா? எத்தனையோ நாட்கள் வந்திருக்கிறது. எத்தனையோ காலங்களில் நம்மிடத்தில் நல்ல முறையில் தண்ணீர் இல்லாமல் நாமளும் தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடிய மக்களாக மாறி இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் நம்ம என்ன படிப்பினை பெற்றோம்? அல்லாஹ் நம்ம ஒரு முறை கஷ்டப்பட்டோமே, இவ்வளவு நம்ம சிரமப்பட்டோமே, நம்ம கண்களுக்கு முன்பாக இவ்வளவு பேர் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, நாம அதை நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் நல்ல முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் வீண் விரயம் செய்துவிடக்கூடாது, அளவுக்கு மீறி அதை நாம நாசம் செய்யக்கூடிய விதத்தில் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையும் நாம் உள்வாங்கி இருக்கிறோமா? எவ்வளவு உணவுப் பொருட்களை கொடுத்திருக்கிறோம், என்னென்ன விதங்களில் நாம் உணவுகளை இன்றைக்கு சுவைத்து கொண்டிருக்கிறோம். எந்தெந்த வெரைட்டியாக இருக்குது, நமக்கு பல வெரைட்டி தெரியவே இல்லை. மெனு கார்டை கொடுத்தானா அவ்வளவு, சிக்கனில் மட்டும் அவ்வளோ இருக்குது, மட்டனில் அவ்வளவு இருக்குது, பீஃபில் அவ்வளவு இருக்குது. ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் நம்மளால் சாப்பிட்டு சுவைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எனக்கு உணவுப் பொருட்களை பார்க்கிறோம், சாப்பிடுகிறோம். தப்பு கிடையாது, அல்லாஹ் அதான் சொல்கிறான், குழு நல்லா சாப்பிடு, வஷ்ரபு நல்லா பருகு, தப்பு கிடையாது. ஆனால் வீண் விரயம் செஞ்சிடாது, அதை நாசப்படுத்திடாது, நாசப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டுறாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அல்லாஹ் சொல்கிறான்.
நம்முடைய காலத்தில் பாருங்கள் எத்தனையோ பேர் சம காலத்தில் பார்க்கிறோம். காசா போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட 150 180க்கும் அதிகமான நாட்களில் போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஆரம்ப கட்டத்தில் அங்கே குண்டு மலைகள் மட்டும்தான் பொழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போ என்ன நிலைமை தெரியுமா? அங்கே ஆரம்ப கட்டத்தில் பல உயிர்கள் சேதப்படுத்தப்பட்டது, பல மக்கள் இறந்து போனாங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த எதிர்நாட்டினுடைய குண்டுகள், அது மாதிரியான அந்த தாக்குதலின் மூலமாக இறந்து போனார்கள். சமீபமாக என்ன நிலைமை தெரியுமா? உணவு இல்லாமல் பல பேர் இறந்து போகிறாங்க. உணவு இல்லை, உணவுக்கு இங்கே ஏதாவது ஒரு வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த வழிகளை அடைக்கிறார்கள். உள்ள உணவு போகக்கூடாது என்கிற அடிப்படையில் பல வழிகளை முடக்கி உணவே இல்லாமல் இன்றைக்கு பல சிறு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுடைய முதலாவது தோற்றம் எப்படி இருந்துச்சு, அந்த பிள்ளைகள் மரணிக்கும் பொழுது எப்படி இருந்தது என்கிற அந்த தோற்றங்களை எல்லாம் போடுகிற பொழுது இவ்வளவு மோசமான நிலையில், பஞ்சத்தில், தண்ணீர் இல்லாமல், உணவு இல்லாமல், சாப்பிடுவதற்கு எந்த விதமான அந்த உணவு இல்லாமல் இந்த மாதிரி இறந்து போகிறார்களே என்று பார்க்கிற பொழுது அவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. ஆனால் நம்ம இன்னைக்கு உணவுகளை நல்ல முறையில் சாப்பிடுகிறோம், நல்ல முறையில் பருகுகிறோம். அதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி பயன்படுத்தாமல் அதில் வீண் விரயம் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கிறோமே. சிந்தித்து பார்க்கக்கூடாதா? உணவே இல்லாமல் இறந்து போய்கிட்டு இருக்கிறாங்களே. அங்கே உணவுகள் சில நேரங்களில் அவை தர வழியில் கொண்டு போக விட மாட்டான் அப்படிங்கிற அடிப்படையில் வான்வழியாக கொண்டு போய் போடுறாங்க பேராஷூட் மூலியமா. அப்படி போட்டால் கூட என்ன நிலைமை தெரியுமா? கீழே விழுகிறது உணவுகள், அந்த மணல்கள். சில உணவுகள் நல்ல முறையில் சேஃப்டியாக போயிடுது, சில உணவுகள் அங்கே கீழே விழுந்து சிதறி விடுகிறது. அதை அந்த நாட்டு மக்கள் பொறுக்கிறாங்க பாருங்க, மண்ணோட மண்ணாக கலந்து எடுக்கிறாங்க. ஏதோ பரவாயில்ல, பேக்கில் எடுத்து அள்ளி போடுறாங்க, கொண்டு வருகிற பாத்திரங்கள் அள்ளி போடுகிறார்கள். யோசித்து பாருங்கள், இந்த மாதிரியான நிலைமை நமக்கு இருக்கிறதா? இந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா? இல்லை, நல்ல முறையில் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான்ல. நல்ல முறையில் அல்லாஹ் நம்ம இன்னைக்கு ரமலான் மாதத்தில் நல்ல முறையில் சஹர் சாப்பிடுகிறோம். நல்ல முறையில் இன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சியில் இஃப்தார் என்று எடுத்து பார்த்தால் அவ்வளவு விதமான உணவுகளை அடுக்கி கொண்டு, அவ்வளவு விதமான பழங்களை அடுக்கி கொண்டு நல்ல முறையில் இஃப்தாரை நாம் நிறைவேற்றுகிறோம், நாம் திறக்கிறோம். ஆனால் அங்கே உணவே இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, உணவு இல்லாமல் எத்தனை பேர் இறந்து போகிறார்கள். அவங்கெல்லாம் என்ன சாதாரண நாட்களா? சில பேருடைய அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவனுடைய வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை. அவனுடைய இன்ஸ்டாகிராம், அவனுடைய பேஜெலாம் எடுத்து பார்த்தா BMW காரு, ஃபெராரி காருன்னு பல லக்ஸுரியான வாழ்க்கையில் வாழ்ந்துருக்கிறான். ஆனால் இப்போ அந்த ஊருக்குள்ளே மாட்டிக்கிட்டு உணவில்லாதனுடைய விளைவாக ஒரு உணவு பொட்டலம் கிடைத்து விட்டது, உணவை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதற்காக அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறான், சிரம் பண்ணுகிறான். அல்லாஹ் எனக்கு பெரிய உணவு கொடுத்துட்டான், ஒரே ஒரு உணவு பொட்டலம் கிடைச்சிருச்சு, அந்த உணவு பொட்டலத்தை கொண்டு சஜ்தா செய்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிற அந்த காணொளிகளை பார்க்கிறோம். நம்மளுக்கு அப்படிப்பட்ட நிலைமை ஏற்படுத்தினான் அல்லாஹ். நம்முடைய வாழ்நாளில் சில நேரங்களில் நமக்கு பஞ்சம் ஏற்பட்டு தண்ணீர் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. தண்ணீரே இல்லாமல் நம்ம மோசமான நிலைமை அடைஞ்சிட்டோம், நம்ம தண்ணீரே இல்லாமல் பல பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை நம்முடைய பகுதிகளில் ஏற்பட்டு விட்டதா? நல்ல முறையில் உணவு சாப்பிடுகிறோம், நல்ல முறையில் பருகுகிறோம், நல்ல விதமாக எல்லா விதமான விஷயங்களையும் அனுபவிக்கின்றோம். ஆனால் இதில் நாம் ஷைத்தானுடைய செயலாக இருக்கிற வீண் விரயங்களில் ஈடுபடக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்றால் இது எவ்வளவு மோசமான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பருக்க கூட ரசூலுல்லாஹ் கீழே போடாதீங்கன்னு சொன்னாங்க. சாப்பிடும் பொழுது ஒரு பருக்கு கீழே விழுந்து விடுகிறது என்றால் அதை கூட எடுத்து சுத்தம் செஞ்சு சாப்பிடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபி எல்லாரும் கற்றுத்தந்தார்கள். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு சொன்னார்கள், நீ விடக்கூடிய உணவு ஷைத்தானுக்குரியதாக மாறிவிடும், ஷைத்தானுக்கு விட்டு தந்துடாத, ஷைத்தானுக்குரிய உணவாக அதை மாற்றி விடாதே என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த உணவை வீணடிக்க கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது என்கிற அடிப்படையில் கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலை என்னன்னா, உணவு சாப்பிட முடியாமல் கீழே போய் கொட்டுறோம், அந்த உணவுகளை வீணடிக்கின்றோம், குப்பை தொட்டிகளில் போடுகிறோம், வீதிகளில் வீசுகிறோம். இதெல்லாம் எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஷைத்தானுடைய செயல்கள். ஷைத்தான் இதன் மூலமாக நம்மை இறைவனிடத்தில் கோபத்திற்குரியவனாக மாற்ற வேண்டும், இறைவனுடைய அந்த கடுமையான அந்த நெருக்கடிக்குள்ளாக நம்மை தள்ள வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் விரும்புகிற, ஷைத்தான் நம்மை கொண்டு போகிற வழிகள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்குனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த உணவு சம்பந்தமாக அவங்க செயல்பாடுகள் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், ரசூலுல்லாஹ் ஒரு நேரத்தில் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டக்கூடிய செய்தி 4143வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்
நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் இரவு நேரம் அல்லது நடுநிசி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரம் அல்லது நண்பகல் அப்படிங்கிற அந்த ஹதீஸில் 2 விதமான விஷயமும் வருகிறது. அதாவது மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரம், உச்சி வெயில் இருக்கும்போது யாரோ வருவாங்களா அந்த மாதிரியான சமயமாக இருக்கலாம், அல்லது நடுராத்திரியாக இருக்கலாம். அந்த மாதிரியான நேரங்களில் ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். வந்தால் அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறாங்க. 2 சஹாபாக்களையும் பார்க்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த நேரத்தில் என்னப்பா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, என்னப்பா இந்த நேரத்தில் போய் இங்கே வந்திருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஜ்ஜோ யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே பசி தாங்க முடியல, பசி. யாரு? இந்த மார்க்கத்திற்காக கோடான கோடிகளை செலவு செய்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு போன்ற சாதாரண கீழே ஏழை சஹாபாக்கள் கிடையாது, பெரிய பணக்கார சஹாபாக்களாக இருந்தவர்கள் கூட பல நேரங்களில் பட்டினியோடு பசியோடு இருந்திருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். வந்து நிற்கிறாங்க, பசி தாங்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் ஏதாவது வெளியே வந்தால் ஏதாவது கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்ப அதே கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, அந்த நாட்டினுடைய அரசர், அல்லாஹுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எனக்கும் அதே நிலை தான். நீங்கள் 2 பேரும் எந்த காரியத்திற்காக வேண்டி உங்களுடைய வீடுகளிலிருந்து வெளியே வந்தீர்களோ அதே விஷயம்தான் என்னையும் வெளியே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் நபியல்லார் சொல்லிவிட்டு, வாங்க ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வருகிறார்கள். வந்து பார்த்தா அவங்க வீட்டில் அந்த அன்சாரி தோழர் இல்லை. ஐநா ஃபுல்லான், எங்கம்மா உங்கள் வீட்டுக்காரர் எங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வாங்க சலாம் அலைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இவங்க கேட்குறாங்க, பதில் சொல்லிவிட்டு எங்கே உங்கள் வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும் பொழுது அவர் இப்போ தான் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த அன்சாரி தோழரும் வந்து விடுகிறார். வந்து அந்த நேரத்தில் சொல்கிறார், இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளை போன்று சிறந்தவளை போன்று வேறு எங்கேயும் வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அல்லாஹுடைய தூதர் வந்திருக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு வந்திருக்கிறாங்க, இவர்கள் போன்ற சஹாபாக்கள் எல்லாமே வந்திருக்கிறாங்க. என்னுடைய வீட்டை விட இன்னைக்கு சிறந்த விருந்தாளியை யாரும் வந்திருக்க மாட்டாங்க என்று சொல்லிவிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி சில பேரிச்சம்பழத்தினுடைய அந்த கொலைகளை கொண்டு வந்து வைக்கிறார் சாப்பிடுவதற்காக. தொடர்ந்து கத்தியை திட்டுறாரு. கத்தியை திட்டிட்டு இருக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நபியல்லார் சொல்கிறார்கள், ஈயாக்குமுல் ஹபுல், நீ ஆடை வெட்டுறதுக்காக போகிற. ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் பசியாக போயிருக்கிறாங்க, எதை கொண்டு வந்தாலும் எதை சாப்பிட்றலாம் அப்படிங்கிற நிலைமை தான் எல்லாருக்கும் இருக்கும். ஒரு பசியாக இருக்கிற ரொம்ப கடுமையான சூழ்நிலையாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அந்த நேரத்துலையும் பாருங்கள் மார்க்க சிந்தனையை ஊட்டுகிறார்கள். பார்த்து நீ கொண்டு போய் அறுக்கும் பொழுது பால் கொடுக்கக்கூடிய ஆட்டை அறுத்துற போகிற, கவனமாயிரு என்று ரசூலுல்லாஹ் எச்சரித்து விட்டு அனுப்புகிறார்கள். அவரும் கொண்டு போய் ஒரு ஆட்டை கொண்டு வந்து விருந்து வைக்கிறார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது சாப்பிட கை வைக்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களிடத்திலும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறார்கள். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அப்படிப்பட்டவன் மீது சத்தியமாக, லா துஸ்அலுன்ன அன் ஹாதன் ஐம் யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருட்கொடையை பற்றி கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். சும்மாலாம் விட மாட்டான். உங்களுக்கு கொடுக்குறானா அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான், எப்படி உனக்கு அருட்கொடையை கொடுத்தனே அதை நல்ல முறையில் பயன்படுத்தினியா, எந்த விதத்தில் அதை நீ செலவு செய்தாய் என்று எல்லா விதமான அருட்கொடைகளை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இப்போ உங்களுக்கு கடுமையான பசியோடு கடுமையான நெருக்கடியோடு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் வந்து நின்னீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறானா அந்த அருட்கொடையை பற்றி கண்டிப்பாக அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே வசனத்தை அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் சூரத்து தகாசுர் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் கடைசி வசனமாக சொல்லுவான், சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், அன்றைய நாளில் மறுமையில் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய அருட்கொடைகளை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுடைய அந்த வசனமும் இந்த சமயத்தில் இழக்கப்படுகிறது. அப்போ எந்த அருட்கொடையாக இருந்தாலும் சரிதான். இன்றைக்கி நிறைய அருட்கொடைகளை பெற்றிருக்கிறோமே, அதை வீணடித்து விடக்கூடாது. அதை பயன்படுத்த வேண்டிய முறைப்படி நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீண் விரயம் என்கிற அந்த நிலைக்குள்ளாக நாம் போயிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு வீண் விரயம் எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில் அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்புகள்லாம் சொல்லப்படுகிறது, ஐநாவில் வெளியிடப்படுகிறது. அவங்க சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் வீணாக்கப்படுகிற பொருட்கள் எல்லாம் சரியான முறையில் இருந்தால் இந்த உலகத்தை போன்று 2 உலகங்களுக்கு அது பங்கிட்டு கொடுக்கலாம். நம்ம நமக்கு எல்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறான், தேவையான எல்லா விஷயத்தையும் கொடுக்குறான். ஆனால் நாம் பயன்படுத்த வேண்டிய விதத்தில் அதை பயன்படுத்தாதனால, வீணடிக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு உணவு தட்டுப்பாடால் ஏராளமான மக்கள் இறந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான மக்கள் இது மாதிரியான சூழ்நிலையில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால
அந்த மாதிரி நாம் வீண் விரயத்தில் ஈடுபடக்கூடிய மக்களோடு நாம் இருந்து விடக்கூடாது. இது ஷைத்தானுடைய செயல். ஷைத்தான் தான் இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்கிறான். தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய விதங்கள்லாம் ஷைத்தானுக்கு சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒழு செய்ய போய் நின்றுட்டா சுத்தம் நம்மளாம் ஹைஜீனிக் பாய் நம்மளாம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு சுத்தமாக இருக்கணுமா, சுத்தம் இருக்க வேண்டும் தான். அல்லாஹும் இந்த மார்க்கத்தில் சுத்தத்தை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு சொல்லி காட்டுகிறான். அத்தஹூரு ஷத்துருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக, ஒரு கிளையாக அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாஹ் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுத்தம் இருக்க வேண்டும், சுகாதாரத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சுத்தம் என்கிற பெயரால் வீண் விரயம் செய்யக்கூடிய ஷைத்தானுடைய தொடராக மாறலாமா? ஒழு செய்ய போய் நின்றுட்டா அவ்வளவு தண்ணீரை வீண் வரையும் செய்கிறோம். பைப்பை திறந்து விட்டு ஃபுல் ஸ்பீடில் திறந்து விட்டுட்டு அவர் பாட்டும் கதை பேசிகிட்டு இருப்பார், ஃபோன் பேசிகிட்டு இருப்பார், ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாவது கையை வச்சுட்டு அவர் பாட்டு ஏதாவது ஒரு சிந்தனையில் இருப்பார். இப்போ இவ்வளவு மோசமான நிலையில் நாம் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய நபிகள்லாருடைய அந்த ஒளி எப்படி இருந்துச்சு தெரியுமா? நபிகள்லார் எந்த அளவுக்கு ஒளி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி செய்வார்களாம். அவர்கள் ஒளி செய்யக்கூடிய அந்த தண்ணீருடைய அளவை பற்றி சொல்லப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் முத்து அளவு தண்ணீரில் ஒளி செய்வார்கள். முத்தளவுனா ஒரு கையளவு, அவ்வளவுதான். நம்ம ஃபித்ரா கொடுக்கும் பொழுது இந்த முத்தளவு கொடுங்க அப்படின்னு சொல்லப்படுகிறல்ல, அந்த வரிசையில் உள்ளது தான் முத்தளவுனா ஒரு கையளவு கொடுக்கிறது. ஒரு கையளவு இல்லை, அந்த முத்தளவு என்றால் கையளவு தண்ணீர். இந்த கையளவு தண்ணீரில் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளி செஞ்சிருவாங்க. யோசித்து பாருங்கள், இன்னைக்கு நம்ம திறந்து விடுற தண்ணி எவ்வளவு லிட்டர் கணக்கில் போயிட்டு இருக்கோம். காலை காட்டினாரா அவர் பாட்டு காட்டிக்கிட்டே இருப்பார், இப்படி எப்படி இப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி காட்டுவார். எவ்வளவு வேஸ்ட் பண்ணிருக்கிறோம். அப்படி சுற்றுவார், இப்படி சுற்றுவார். ஆனால் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி காலை அப்படி இப்படி காட்டினாரே சுத்தமாக கழுவப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் சுத்தமாக கழுவி இருக்க மாட்டார். எங்கேயாவது ஒரு சில இடங்களில் தண்ணீர் அந்த இடத்துல படாமல் இருந்திருக்கும். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். ஒழு செய்யணும், கரெக்டாக ஒழு செய்யணும். ரசூலுல்லாஹ் செஞ்சு இவ்வளவு தண்ணியில் தான் இருந்தாலும் அதில் கரெக்டாக செஞ்சாங்க. அதான் சொன்னார்கள், வயலுல் ஆகாபி மினன்னார். சஹாபாக்கள் பல மக்கள் அங்கே ஒழு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒழு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்க்குறாங்க, இவங்க செய்கிற ஒளிவில் காலில் சரியாக தண்ணி படாத மாதிரி தெரியுது. நபிகள்லார் எச்சரித்து அந்த எச்சரிக்கையை எடுத்து சொல்கிறார்கள். அல்லாஹுடைய நபிகள்லார் சொன்னார்கள், வயலுல் ஆகாபி மினன்னார். யார் குதிகால்களை சரியான முறையில் கழுவவில்லையோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய நபிகள்லார் சொன்னார்கள் என்கிற எச்சரிக்கையை சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சு இவ்வளவுதான், ஆனால் கரெக்டாக செஞ்சுட்டாங்க. ஆனால் நம்ம எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்துகிறோம், ஆனால் கரெக்டாக செய்கிறது கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாரோ அந்த முறையில் அந்த ஒழுவை சரியான முறையில் பூர்த்தி செய்வது கிடையாது. இன்னும் இந்த ஒழுவை பற்றி அந்த அல்லாஹுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பாங்கல்ல, எப்படி குளிப்பாங்க அப்படிங்கிறத பற்றி செய்திகள் வருகிறது. அல்லாஹுடைய நபிகள்லார் கடமையான குளிப்பை, சாதாரண குளிப்பு கூட கிடையாது, கடமையான குளிப்பை கூட அல்லாஹுடைய நபிகள்லார் குளிக்கும் பொழுது ஒரு சாலவு தான் குளிப்பாங்க, ஒரு சாலவு உள்ள தண்ணியில் தான் குளிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது ஒரு சஹாபி, பெரிய சஹாபி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு சா தண்ணீர் இல்லையா, எப்படி நம்மளால் குளிக்க முடியும்? ஒரு சா தண்ணீர்னா 4 அல்லது 5 முத்தளவு, இதை ஒரு சா அப்படின்னு சொல்லப்படும். இதை இவ்வளோ சின்ன குறுகிய தண்ணீரில் ஒரு 4 கை 5 கை எடுத்து போட்டு இவ்வளோ தண்ணீரில் எப்படி குளிக்க முடியும்? எப்படி கடமையான குளிப்பு குடிக்க முடியும்? எனக்கெல்லாம் ரொம்ப நீளமான முடி இருக்குது, இவ்வளோ முடி இருக்கும்போது என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, சரியாக சுத்தம் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அங்கே இந்த செய்தியை சொன்ன உடனே சில பேர் பேசிக்கொள்கிறார்கள். இப்படி பேசுகிற உடனே அந்த சஹாபி சொல்கிறார், உங்களை விட அதிகமான தலைமுடி கொண்டிருந்தவர் அல்லாஹுடைய தூதர். நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க தலைமுடி? உங்களை விட அதிகமாக அல்லாஹுடைய நபிகள்லாருக்கு தலைமுடி இருந்தது. உங்களை விட சுத்தத்தை அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு மனிதர் ஒரு சா அளவு தண்ணீரில் தான் தன்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றினார். அவ்வளோ தண்ணி வேணும், இவ்வளோ தண்ணி வேணும் அப்படிங்கிற அந்த அலப்பறையெல்லாம் தேவை கிடையாது என்று அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்கிறார்கள். இன்றைக்கி அப்படி தானே பார்க்குறோம். ஐயோ கடமையான எடுத்து ஊற்றுன்னு பல பக்கெட்டுகளை ஊற்றி காலி செஞ்சு, டேங்கை காலி செஞ்சு, இப்படியெல்லாம் இதுக்கு இவ்வளோலாம் ஒரு பெரிய அலப்பறை செய்யணுமா அப்படின்னு கிடையாது. மார்க்கத்தில் சிம்பிள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய கடமையான குளிப்பை சாதாரணமான முறையில் ஒரு 3 கையில் அல்லது 4 கையில் அல்லாஹுடைய நபிகள்லார் தண்ணீரை எடுத்து தன்னுடைய தலையில் போட்டுக்கிட்டு அதையே தன்னுடைய உடல் முழுக்க பரவக்கூடிய வகையில் செய்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுவாங்க. இப்படி தான் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம எவ்வளவு அந்த தண்ணீரை வீண்விரயம் செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த ஒழுவிலேயே ஒரு கிராமவாசி வருகிறார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒழு செய்கிற முறையை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, ஒழுவினுடைய முறை என்ன அப்படிங்கிற சொல்லித்தராங்க.
சொல்லும் பொழுதே உழுவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளையும் ஒரு முறை கூட கழுவலாம், 2 முறை கூட கழுவலாம், 3 முறை கூட கழுவலாம். ரசூலுல்லாஹ் 3 முறையே கழுவுறாங்க. அந்த கிராமவாசி வருகிற பொழுது அந்த கிராமவாசிக்கு 3 முறை ஒவ்வொரு உறுப்பையும் ரசூலுல்லாஹ் கழுவி காண்பிக்கிறாங்க. காண்பித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, இதுதான் உழுவினுடைய முறை, இதுக்கு மேலே நீங்கள் வரம்பு மீறக்கூடாது, இதுக்கு மேலே நீங்கள் உங்களுடைய உறுப்புகளை அதிகமாக சுத்தம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் 3 முறையை தாண்டி நீங்கள் சுத்தம் செய்யக்கூடாது. அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் வரம்பு மீறியவராக இருப்பீர்கள். ஒரு வார்த்தையோட நிப்பாட்டில் நீங்கள் அநீதமளித்தவர்களாக இருப்பீர்கள். அதோட ரசூலுல்லாஹ் நிப்பாட்டில் நீங்கள் தீங்கிழைத்தவர்களாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு வீண் விரயத்தை இவ்வளவு ரசூலுல்லாஹ் தடுக்கக்கூடியவர்களாக ரொம்ப சிம்பிளான முறையில் பயன்படுத்த வேண்டும், நல்லா நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையை சரியான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கிற அந்த வழிமுறைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் காட்டி தந்தவர்களாக நம்ம பார்க்கிறோம். அதனால் இந்த மாதிரி நம்முடைய அந்த வாழ்க்கையில் வீண் விரயம் என்கிற அந்த நிலையில் நாம் போய்விடக்கூடாது. அப்படி சென்று விடுவோம் என்றால் அது ஷைத்தானுக்குரிய ஒரு அம்சமாகவும் ஷைத்தானுக்குரிய ஒரு வழியாகவும் இருக்கிறது. ஷைத்தான் நம்மை அதன் மூலமாக வழிகெடுத்து இறைவனுடைய நேசத்திலிருந்து நம்மை தூரப்படுத்தி நம்மை நரகத்திற்குரியவராக மாற்ற வேண்டும், இறைவனுடைய கோப பார்வையில் இறக்கி நம்மை அழித்து ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விரும்புகிறான். யோசித்து பாருங்கள், காரூனுடைய வரலாறு இதுக்கு நமக்கு மிகப்பெரிய சான்று. காரூனுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய பொக்கிஷங்களை அருட்கொடைகளை கொடுத்தான். அது அவன் என்ன பண்ணான், ஹாதாமின் இந்தியல்மி இதெல்லாம் என்னுடைய தயவால் வந்தது என்று சொல்லி ஏனோ தானோ இருந்தான். அல்லாஹ் என்ன பண்ணான், ஃபஹஸஃபனா பிஹி வ பிதாரிஹில் அம்ர், அவனையும் அவனுடைய அந்த வீட்டையும் அவனுடைய கசானாவையும் அல்லாஹ் அப்படியே பூமியில் புதைக்க செய்து ஒழிச்சான். அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியனாக மாறினான். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்துவிடக்கூடாது. ஷைத்தான் தூண்டுகிற விதங்கள் இதுவெல்லாம் என்பதை புரிந்து சரியான முறையில் நாம் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், சவுதி போன்ற அந்த அரபுலக தேசங்கள்லாம் வீண் விரயம் என்பது தலைவிரித்து ஆடி கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்டை அப்படியே வச்சு சாப்பிடுவோம், சும்மா 4 வாய் எடுத்து வச்சுட்டு அப்படியே கொண்டு போய் கொட்டுற அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. அதெல்லாம் காணொலிகளில் சர்வசாதாரணமாக வருகிறது. அப்போ இதெல்லாம் நம்ம கவனத்தில் வைத்து இது மாதிரியான நிலையெல்லாம் நாம் இருந்துவிடக்கூடாது என்பதை ஒவ்வொருவரும் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கில் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.